ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் கிளாத் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஓரத்துலேயே நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். இது எப்படி அட்டாச் பண்ணோம், இதனோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் இந்த லாங் சைஸ் கட் பீட்ஸு, கிளாத்தோட கலர்லேயே பீட்ஸு, சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இதே நார்மல் நீடில் வித் த்ரெட்டில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆப்போசிட் சைடில் கொடுத்துக்கலாம். இது நெட் கிளாத்ன்றதால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் 2 சைட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் கொடுக்கும்போது தான் இது போல் டிசைன்ஸுக்கு நல்லாயிருக்கும். சென்டரில் கொடுத்துட்டு நம்ம 2 பக்கம் கொடுத்தோம்னா பார்க்க நல்லா இருக்காது. 2 சைட்ஸும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதே போல் இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்து, இது ஃபுல்லாக சென்டரில் மட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாத்துக்கும் இந்த ஃப்ளவர் போட போகிறோம். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் இந்த நெட்டுக்கு மேட்சாக. இது பார்த்திங்கன்னா 6x6 12 சான்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே இது போல் புல்லியன் ரோஸ் போட்டுக்கலாம் சென்டரில் மட்டும். இது சுற்றி ஆரஞ்சு கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக அது மாதிரி போடலான்னு இருக்கேன். இப்போ இங்கே எங்கே ஃப்ளவர் வரணுமோ அங்கே மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அதனோட எட்ஜில் தான் நான் த்ரெட்டு விட்டுருக்கேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது எட்ஜில் நான் த்ரெட்டை விட்டுட்டு ஃப்ளவரோட எண்ட் பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, இதனோட எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டு விட்டுருக்கேன். உள்ளேருந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த சென்டர்லேருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். இது இந்த புல்லியன் ரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா தான் அழகாக வரும், நீட்டாக ரோஸ் மாதிரி. இல்லை த்ரெட்டெல்லாம் வெளியே தெரியும், அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போது இது ஸ்டார்டிங்கில் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஃப்ளவர் பெட்டல் கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங் நம்ம தப்பு பண்ணோம்னா அடுத்தடுத்து கரெக்டாக வராது. இப்போது நான் இங்கே எடுத்துட்டேன். சென்டரில் இங்கே நான் நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். சென்டரில் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ குத்தணும் இல்லையா, அந்த இடத்துலையே நீடில் மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நீடில் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நான் இப்படி சுற்ற போகிறேன், ரொட்டேட் பண்ண போகிறேன். நான் 10 டைம் சுற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம். எனக்கு 10 இருந்தாலே இந்த சைஸுக்கு வந்துடும், அதனால் நான் 10 சுற்றிருக்கேன். இப்போ அப்படியே நீடில் லைட்டாக அந்த த்ரெட்டை லூஸ் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே எடுக்கலாம் வெளியே. முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டில் சிக்கி விழுகாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பெட்டல் ரொம்ப நீட்டாக அழகாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு அடுத்தடுத்து போட ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எப்படி பண்ணணும்னு. இப்போ பார்த்திங்கன்னா இது அடுத்தடுத்து இப்போ நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பெட்டல் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் ஒன்று முடிச்சாச்சு. தேர்டு இதிலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து ரொட்டேட் இப்படி போயிட்டே வந்துன்னு இருக்க போகிறோம். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேர்டு முடிச்சாச்சு. ஃபோர்த்து நான் இங்கே கொடுக்குறேன். இதே சேம் தான், மேலே வெளியே வரணும், இதுக்குள்ளே உள்ளே வரணும். இதே போல் தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது, இதுக்குள்ளே நம்ம கொடுத்து இப்படி எடுக்கும்போது தான் வெளியே தெரியாது.
இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன் தான் நம்ம போட போகிறோம், கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது சென்டரில் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டது. இப்போ பாருங்கள், சென்டரில் இருந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே லூஸ் வரும். இங்கே லூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணி இழுங்க. இந்த த்ரெட்டை இழுக்கும்போது நம்மளுக்கு எந்த லூஸும் வராதுங்க. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் ஒரு நாட் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை சுற்றி இந்த கலர் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். அதே போல் இங்கேயே கொடுத்துக்கலாம். நம்ம எங்கே இந்த பெட்டல்ஸ் போட்டிருக்கோமோ அதனோட சென்ட்ரல்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே எப்படி கொடுத்தோமோ அதே போல் தான் இங்கே கொடுக்க போகிறேன். அதுக்கும் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட லென்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுக்காக நம்ம 10 டைம் இதுக்கு சுற்றணும் இல்லையா, இதுக்கு ஒரு 12 டைம் சுற்றிக்கலாம். இப்போ நல்லாவே இங்கே கொஞ்சம் கேப் விட்டு இதே போல் தான் சுற்றி கொடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். இது போல் 2 லைன்ஸ் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். ஃப்ளவர் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெட் கிளாத்தில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக நெட்டு பிரிஞ்சால் கூட கிழிய சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சிக்கு விழுக்காமல் பண்ணணும். இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் கலர் காம்பினேஷன் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன். இங்கே கொடுத்தோம் இல்லையா கட் பீட்ஸும் சீக்வன்ஸும், அதை நெக்குக்கு கீழே பேக் சைடில் இங்கே கொடுத்துருக்கோம். இதனோட பேக் சைடு டர்ன் பண்ணி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ லைட்டாக போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க த்ரெட் ஒர்க் இருக்கிறதுலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ளவர் டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா. இந்த இடத்துல லீஃப் டிசைன் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பென்சில்லையே. இதில் இந்த லீஃப் கொடுத்துக்கலாம். மேலே எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பீட் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், மூவ் ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த ஆப்போசிட்டில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே போல் இந்த சைடில் கொடுக்க போகிறோம். இது வந்து ஆரஞ்சு கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ரெண்டு ஆரஞ்சு கலர் பீட்ஸு, 3 சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த சைட்லேருந்து அந்த லீஃப் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். நம்ம 5 பீட்ஸு இது போல் ஒன்றா கொடுக்காம 2, 3ன்னு பிரித்து கொடுத்தோம்னா கொஞ்சம் டைட்டாக நிற்கும். லீஃப் மூவ் ஆகாமல் நிற்கும். இதே போல் தான் நம்ம 1 by 1 கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னா கொஞ்சம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தோம். இப்போ பாருங்கள், இது லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
இந்த லீஃபுக்கு சென்டரில் மட்டும் நான் ஜர்கான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சமிக்கி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஜர்கான் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதனோட சென்டர்லேயும் அவுட்லைன் ஃபுல்லாக சென்டரில் இங்கே சுற்றி கொடுத்துருக்கேன். இதே ஸ்டோன் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கட் பீட்ஸு சீக்வென்ஸு சுகர் பீட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட் பீட்ஸு சுகர் பீட்ஸ் சீக்வென்ஸ் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் சீக்வென்ஸ். இப்போ இந்த சைடு கொடுத்துக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம போடும்போது தான் அதை எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். லூஸ் வராது. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட ஓவரால் இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே அங்கங்கே ரேண்டமாக இந்த சீக்வென்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.